இப்போ ஆயில் நீங்கள் சொல்லும்போது சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, அப்புறம் வெந்தயம், கருஞ்சீரகம் இதெல்லாம் போட்டு நானே வந்து ஆயில் ப்ரிப்பேர் பண்ணிப்பேன். நெல்லிக்காய் என்னென்ன கிடைக்குதோ உங்கள் மார்க்கெட்டில், தக்காளி, கொத்தமல்லி, அந்த பிரிஞ்சால், வெண்டைக்காய் இந்த மாதிரி விஷயங்களை தவிர எல்லா காயையும் போட்டு நான் வந்து ஒரு எண்ணெயை வந்து ப்ரிப்பேர் பண்ணி அதை வேற எங்கள் அம்மா பாவம் டென்ஷனாக, என்னடி இது இவ்வளோ பெரிய குண்டாடி எத்தனை நாளைக்கு அம்மா இது வந்து நான் அடிக்கடிக்க பண்ண முடியாது, நீ படுத்துற பாடு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக நான் தவிர இருந்தேன் எல்லாத்தையும். அதாவது மற்ற இன்க்ரீடியன்ஸ்லாம் வராமல் போயிடும், அதுக்குள்ளே அது காஞ்சி போயிடும். சரி இது வாங்குவேன், அதுக்கப்புறம் அது வாங்க முடியாமல் போயிடும், இது பூச்சி பிடிச்சிடும். இப்படியே பண்ணி ஒரு எண்ணெயை காய்ச்சறதுக்கு நான் வந்து ஒரு பெரிய ஒரு ப்ராசஸ், ஒரு 6 மாதம் எப்படியாவது நீங்கள் எண்ணெயை காய்ச்சி முடிச்சிடணும்னா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் எனக்கு. அது ஒரு பெரிய ப்ராசஸாக இருக்கும். இதுக்கு நம்ம ஒரு பாட்டில் வாங்கியே தலையை வச்சிடலாம் போல இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும்.